الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ஜும்மா கடமையினை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ்வினுடைய இந்த மாளிகையிலே நாம் அனைவரும் நேர காலத்தோடு ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இந்த மார்க்கத்தில் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பெயரால் புதிதாக நுழைவிக்கப்பட்ட சில அம்சங்களும் அதனுடைய விபரீதங்கள் சம்பந்தமாகவும் உங்களோடு இந்த குறித்த நேரத்துக்குள் ஒரு சில மிக முக்கியமான விடயங்களை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனித தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சமூகத்திற்கு தெள்ள தெளிவாக எந்த ஒரு குறைவுமின்றி அல்லாஹ் தஆலா சரியான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் மனிதர்களுக்கு எந்த சங்கடங்களும் இல்லாமல், மனிதர்களுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லாமல், பிற மதத்தவர்கள் ஒரு இலகுவான சாந்தியான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி போற்றுகின்ற அளவுக்கு மிக அழகான வழிபாடுகளையும் கடமைகளையும் சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் அவன் பொருந்தி கொண்ட அந்த மார்க்கம் என்பது புனித தீனுல் இஸ்லாம் தான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் இந்த மனித குலத்திற்கு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி அந்த காலகட்டத்தில் என்ன பாவங்கள் தலைவிரித்து தாண்டவமாடியதோ அந்த பாவங்களை அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள் வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவருக்கு பிறகு ஒரு நபி வருவாரான்னு கேட்டா வரமாட்டார். இதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவர் இறுதி தூதர் என்பதால். எவனொருவர் இதுக்கு பின்னாடியும் ஒரு நபி வருவார் என்று வாதிக்கிறானோ அவர் தெளிவான வழிகேடு. இதுவும் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த நபி வந்து இந்த மார்க்கத்தை முறையான முறையில் சொல்லிவிட்டு இந்த மார்க்கமும் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு முந்தைய வருடம் நபி தோழர்களோடு ஹஜ்ஜுக்கு போறார்கள். ஹஜ்ஜுக்கு போய் அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய பேர்வழியில்
இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான உரைகளை நிகழ்த்தினார்கள். ரசூலுல்லாஹ் அப்படி கூடுதலாக எந்த உரையிலும் பேசியதில்லை. மிக அதிகமாக நல்ல பல உபதேசங்களை இந்த சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மனித உரிமைகள், வட்டி சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுக்கு மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அதிலிருந்து மனிதர்கள் விடுபட வேண்டிய முக்கியமான சில கடமைப்பாடுகள் என்று மிக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்களுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கடைசி நேரத்தில் மனிதர்களை, சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், தோழர்களே, ஹலா அல் பல்லக்து, நான் உங்களுக்கு எல்லா விடயத்தையும் சொல்லிவிட்டேனா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் வளமைக்கு மாற்றமாக இதை கேட்டாங்க என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்து விட்டது அடுத்த வருடம் நாம் மௌத்தாக போறோம் என்பதாக. அது ஆரம்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜினுடைய பேர் வழியில் அந்த உரையை நிகழ்த்துவதற்கு முன்னாடியே சூசகமாக சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்மஉ, நான் சொல்வதை நன்றாக காது சாத்தி கேளுங்கள். வாக்கிலு, நான் சொல்வதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்று கேட்டால், ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா வ மௌகுஃபி ஹாதா. ஏனென்று சொன்னால், வார வருடம் இந்த நபி இந்த இடத்தில் உங்களுக்கு முன்னாடி இப்படி உபதேசம் செய்வாரா என்று தெரியாது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான உரையை நன்றாக காது தாழ்த்தி கேளுங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவுத்தையும் சொல்லி ரசூலுல்லாஹ் மக்களிடத்தில் கேட்டார்கள், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேனா என்று. ஒட்டுமொத்த சஹாபாக்கள், ஒரு அறிவிப்பில் 1,24,000 நபித்தோழர்கள், இன்னொரு அறிவிப்பில் 1,44,000 நபித்தோழர்கள் ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேனா? ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜையும் கடைசியாக இந்த சமூகத்துக்கு படிச்சு கொடுத்தார்கள். குது அன்னி மனாசிக்கக்கும், இந்த ஹஜ்ஜை நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்பதை இன்றிலிருந்து படித்துக் கொள்ளுங்கள். இப்படிதான் ஹஜ் செய்யற முறை. ரசூலுல்லாஹ் கடைசியா செஞ்ச ஒரே ஒரு ஹஜ் தான் வாழ்க்கையில. 4 உம்ராக்களை செஞ்ச ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹஜ்ஜை செய்திருக்கிறார்கள். இந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளையும் இன்றத்திலிருந்து இன்றைய நாள் படித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு சொன்னார்கள். மிக நுணுக்கமாக ஒவ்வொன்றாக சொல்லிவிட்டு எல்லா நபித்தோழர்களும் ஏகோபித்து குரல் ஒலிப்பு சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், சொல்லிவிட்டீர்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தின் மீது உயர்த்தி, அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ், நான் இவர்களுக்கு மார்க்கத்தை பூர்ணமாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியதற்கு இவர்கள் சாட்சி பகர்கிறார்கள், அதற்கு இவர்கள் சான்று கோர்க்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடுத்தம் சொன்னார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய காலம்தான் குர்ஆன் வசனம் இறங்குகிறது. என்ன குர்ஆன் வசனம்? சூரா மாயிதாவினுடைய 3வது வசனம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இன்றையோடு மார்க்கம் பரிபூர்ணம் ஆகிவிட்டது, உங்கள் மீது என்னுடைய அருளையும் பொழிந்து விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகம் கடமைகளில் எவ்வாறு அவர்கள் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை அனுபவமாக சொன்னார்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை எப்படி கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்படி எல்லா விடயத்தையும், ஜக்காத்து, ஹஜ்ஜி, நோம்பு, கடமைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக இந்த சமூகத்துக்கு மத்தியில் சொல்லிவிட்டு போனார்கள். இந்த அல் குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளும் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனை பாதுகாப்பது சம்பந்தமாக குர்ஆன்ல சொல்லிட்டான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த நபி தன் மனோ இச்சை பிரகாரம் எதையும் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவருக்கு எது வஹியாக அறிவிக்கப்பட்டதோ
அதைத்தான் இந்த நபி பேசுவார். அவர் தன்னுடைய மனவழ்ச்சியை பிரகாரம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். அப்ப ஹதீஸ் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் வாயால உளறியது கிடையாது. அல்லாஹ் வஹியாக சொல்லியிருப்பான், அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்னார்கள். எனவே அவர் பேசியது வஹி என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன செய்கிறது, அழகாக சொல்கிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வின் மூல ஆதாரங்கள் அல் குர்ஆன் அல் ஹதீஸ், ரெண்டையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி அதற்கு விளக்கம் கொடுத்த ஒரு சில நல்வழி நடந்த அறிஞர்கள், அவர்களுடைய விளக்கங்கள் இருக்கும். அவர்கள் தங்கள் சொந்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்லியிருப்பாங்கடா கிடையாது. அவங்க தங்களுடைய மூளைக்கு பட்ட அடிப்படையில் அதை சொன்னாங்கடா கிடையாது. அவங்க எப்படி சொல்றாங்க, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ரெண்டையும் வச்சு சுயமாக அவங்க ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நிலைநிறுத்தி அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த ஆய்வை சொல்லுவாங்க. இது நல்வழி நடந்த அறிஞர்கள். இது தவிர இன்னொரு சைடுக்கு ஒரு முக்மின் கால் எடுத்து வைக்கலுமான்னு கேட்டால் அங்குள்ள சோர்களே வைக்க முடியாது. இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹர் ரசூல், ரசூலே நபியே, பல்லிக் மா உன்சில இலைக மின் ரப்பிக், உம்முடைய இரட்சகனிடம் இருந்து எதுவும் உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை இந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள். ஃபஇல்லம் தஃபல் வஇல்லம் தஃபல், அப்படி நீங்க சொல்லவில்லை என்று சொன்னால், செய்யவில்லை என்று சொன்னால், ஃபமா பல்லக்த ரிசாலத்தா, அவனுடைய ரிசாலத்தை தூதுத்துவத்தை எற்றி வைத்தவராக நீங்க ஆக மாட்டீர்கள். வல்லாஹு யஹ்சிபுக மினன் நாஸ், இதெல்லாம் சொல்லுங்க நபி, அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்க சொல்ல போற நேரம் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். உங்களை அடிப்பார்கள், உங்களை நிந்திப்பார்கள், ஏசுவார்கள், எல்லாமே வரும். மனிதர்களிடத்திலிருந்து கொலையில் இருந்து அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பார். ரசூலுல்லாஹ்வுக்கு அடித்தார்கள். உஹதுடைய போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உஹதுடைய போரில் நீங்கள் எந்த நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இந்த நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ற ஒரு நாள் இருக்குமே, அது எந்த நாள் தெரியும் ஆயிஷா? ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். அப்போது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்தது உஹதுடைய நாள் தானே யா ரசூலல்லாஹ். ஏன் என்று கேட்டா, உஹதுடைய நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய கடவாய் பல்லில் கவசம் ஏறி ரத்தம் சொட்ட சொட்ட அல்லாஹ்வுடைய தூதர் வேதனைப்பட்டார்கள். ஆயிஷா நாயகி தெரியும், உஹதுடைய நாள் தானே யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷா, தாயிஃப்ல நான் இஸ்லாத்தை போய் சொன்னேன், நான் சொல்ல நேரம் என்ன ஓட ஓட கல்லால் எறிந்தார்கள் ஆயிஷா. சுப்ஹானல்லாஹ், அதுவும் கஷ்டம்தான். ரத்தம் சொட்ட சொட்ட ஆயிஷா நாயகி தெரிந்த வரலாறு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை விட ஒரு வழி இருக்கிறது. நான் தாயிஃப் மக்களிடத்தில் இஸ்லாத்தை சொன்னேன், என்னை ஓட விட்டு அடித்தார்கள் அந்த மக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தை முழுமையாக எத்தி வைத்து விட்டார்கள். இப்போது நம்முடைய கடமை என்ன? நம்ம கடமை என்னன்னு கேட்டால், இந்த அல் குர்ஆனும் ஹதீஸும் எதை நமக்கு சொன்னதோ தெளிவாக அதை எடுத்து நடக்கணும். ஹதீஸ்களில் சில பலகீனமானவைகள் நுழைந்து விட்டது பிற்பட்ட காலத்தில். அது தெரியும், எது நல்ல ஹதீஸ், எது சஹீஹான ஹதீஸ், எது லாயிபான ஹதீஸ் என்று எல்லோருக்குமே தெரியும். அது தவிர்த்து ஏனைய அந்த வகையை நாங்கள் இந்த பூமியில சரியான முறையில பின்பற்றணும். இதுதான் நம்மளுடைய கடமை. அன்புள்ள சகோதரர்களே, இது தவிர்த்து மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் பெயரால் புதிதாக ஒரு காரியத்தை நாங்கள் உண்டு பண்ணி மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை போன்று சம முக்கியத்துவம் கொடுத்து அதை நிறைவேற்றி அதுக்கு நன்மை வந்து சேருமான்னு கேட்ட அன்புள்ள சகோதரர்களே கிடைக்காது. இப்ப நாம் ஏன் சில விடயங்களை இது பித்அத்து, இது கூடாது, இது மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டவை என்று சொல்கிறோம் என்று கேட்டால் அதுக்கு ஒரு அடிப்படை இல்லை. அதுக்கு ஒரு அடிப்படை இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, உதாரணத்துக்கு இன்றைக்கு பள்ளி வாயில்கள் உங்கள் ஏரியாவிலையும் இருக்கும், எங்கள் ஏரியாவிலையும் இருக்குது. பள்ளி வாயில்களில் தொழுகை முடிந்ததற்கு பின்னாடி இமாம் என்ன செய்வார்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று 3 தடவை சொல்லிட்டு கையை ஏந்தி அவர் அரபியில துஆ ஓதுவார். இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அவர் சொல்வதற்கு ஆமீன் ஆமீன் என்று சொல்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே,
இது ஒரு வியூல இருந்து நாங்க பார்த்தோமான்னு கேட்டா பிழை கிடையாது. நல்லதை தானே மௌலவி ஓதுறாரு, அவர் துவா தானே கேட்கிறார், இந்த பாட்டா படிச்சாரு, அதுக்கு நாங்க ஆமீன் சொல்றதுல என்னப்பா தப்பு? இது ஒரு கோணத்துல இருந்து நாங்க பார்க்கிறோம். இதை நாங்க எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இது மார்க்கம் என்கிற பெயரால செய்யப்படுகின்றது. இதுக்கு ஒரு அடிப்படை வரும். ஒன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கணும், இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியிருக்கணும். ரெண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது கேட்டா கிடையாது. ரசூலுல்லாஹ் தொழுது முடிந்ததற்கு பின்னாடி இப்படி கூட்டு துஆ ஓத சஹாபாக்கள் ஆமீன் சொன்னார்களான்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் கூட இல்லை சகோதரர்களே. அதனாலதான் நம்ம சொல்றோம் இது வழிகேடு, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டு பண்ணப்பட்டது. அப்ப நன்மை என்று நினைத்து நாங்கள் ஒன்றை செய்து நன்மையின் கூலியை எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்ட முடியாது. உதாரணமாக இது நம்மளுக்கு புரியவில்லை, நாம புதிதாக ஒன்றை உண்டு பண்ணுவதற்கு முயற்சி செய்வதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு நாம வெள்ளிக்கிழமை அசருடைய தொழுகை எத்தனை ரக்காத் சகோதரர்களே? 4 ரக்காத் தொழுவேன். 4 ரக்காத் இமாம் வந்து சொல்றார் முன்னுக்கு, இன்றைக்கு ஒரு 6 ரக்காத் தொழுவோம், 2 ரக்காத்தை கூட்டி தொழுவோம். விடுவோமா? யாருமே விட மாட்டோம், கொந்தளிச்சு எழுவோம். என்னன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் கற்று தந்திருக்கிறார்கள், 4 ரக்காத்து தான் தொழ வேண்டும் என்பதாக. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இன்னும் 2 ரக்காத் குறைச்சா தொழுகிறோம், கூட்டி தான் தொழுகிறோம். அப்ப 2 ரக்காத் விரும்பி அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். இதுல என்னப்பா நன்மை வரமாட்டாதான்னு கேட்ட அன்புள்ள சகோதரிகளே, இது நம்மளா உண்டு பண்றது, நம்மளா புதிதாக ஒன்றை சேர்க்கிறது. இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். இப்ப ஆயிஷா நாயகி அவங்க தெளிவாக ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்து. யார் ஒருவர் எங்களுடைய மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உண்டு பண்ணுகிறாரோ அது நிராகரிக்கப்படும். ஆயிஷா நாயகி அது நிராகரிக்கப்படும். எனவே மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் பெயரால் புதிதாக ஒன்றை உண்டு பண்ணினோம் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, அது அல்லாஹ்விடத்தில் செல்லா காசாகிவிடும் என்பதை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதற்கு மிக தெளிவாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறாங்க. தூங்கும் போது ஒரு துஆ, அதுல ஒன்று வருது. என்னன்னு கேட்ட ஒரு வாசகத்தை மட்டும் சொல்றேன். ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த. இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த. யா அல்லாஹ், நீ எதை இறக்கினாயோ அதை கொண்டு நான் அந்த குர்ஆனை நான் ஈமான் கொள்கிறேன். உன்னுடைய நபி வ நபியிக்கல்லதி அர்ஸல்த, நீ எந்த தூதரை இறக்கினாயோ அந்த தூதரை நான் ஈமான் கொள்கின்றேன். இந்த துஆவை ஒரு துஆவுடைய ஒரு வாசகம் அல்லாஹ் தூதர் சொல்லி கொடுக்கிறார்கள் ஒரு நபி தோழருக்கு. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த துஆவை சொல்லி காட்டுறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்லித்த அந்த துஆவை ஒரு மன்னனுக்கு என்ன செய்கிறார், சொல்லி காட்டுறார். சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த, சரியா சொல்றார், வ ரசூலிக்கல்லதி அர்ஸல்த. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க எடுத்த? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் வ நபியிக்கல்லதி அர்ஸல்த, இவர் சொல்கிறார் ரசூலுக்கல்லதி அர்ஸல்த. ரெண்டுக்கு பெரிதான வித்தியாசம் கிடையாது. அவரை தான் சுட்டுகிறது. நபி என்றாலும் அவர்தான், ரசூல் என்றாலும் அவர்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் உங்களுக்கு சொல்லி தந்தது நபியிக்கல்லதி அர்ஸல்த, நீங்க சொல்லக்கூடாது ரசூல் என்று சொல்லி, நான் எதை சொல்லி தந்தனோ அதை சொல்லுங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஒத்த கருத்தோடு ஒத்த ஒரு சொல்லை துஆவில் போட்டு இவர் பேசியதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள். பண்புள்ள சகோதரர்களே, ஒரு துஆவுடைய விஷயம் லேசானது. அப்ப நம்ம எவ்வளவு விஷயத்தை மார்க்கத்தின் பேரால் உண்டு பண்ணுகிறோம், நன்மை தானே என்று நினைத்து செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னாடி ஒரு சில தோழர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், பள்ளி வாயிலில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட அந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது புரிகிறது தஹஜ்ஜுடைய நேரம். அவங்க என்ன செய்யறாங்க என்று கேட்டால், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற இந்த வாசகங்களை, இந்த திக்ர்களை பள்ளி வாயில ஒன்று கூடி இவங்க என்ன செய்கிறார்கள், ஓதுகிறார்கள். எப்படி ஓதுறாங்க என்று கேட்டால், சில பொடிக்கற்களை வைத்து அந்த பொடிக்கற்களின் மூலமாக எண்ணி எண்ணி ஓதுகிறார்கள்.
கற்களை வச்சு ஒரு எண்ணிக்கைக்காக சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்கிறாங்க எண்ணிப்பார்கள். பொடிக்கற்களை எண்ணிக்கைக்காக வைத்து இப்படி ஓதிக்கொண்டிருந்தார்கள். நபித்தோழர் உள்ளுக்கு வந்து முகம் சிவந்தது சகோதரர்களே. அந்த நபித்தோழர் உள்ளுக்கு வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்த ஆடை இன்னும் கிழிந்து போகவில்லை. ரசூலுல்லாஹ் பாவித்த அதாவது சட்டிகள், அல்லாஹ்வுடைய தூதர் பாவித்த அந்த பானைகள் இன்னும் உடைந்து போகவில்லை. இவ்வளவு சீக்கிரமாக நீங்க வழிகட்டுக்குள்ள வந்து விட்டீர்களா? விரட்டினார்கள் பள்ளியை விட்டு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஆற்றல்பட்டார்கள். பள்ளி வாயில கூடிய அன்புள்ள சகோதரர்களை என்ன செய்தார்கள்? உட்கார்ந்து கதைச்சிட்டு இருந்தார்களா? அவதூறு பேசினார்களா? புறம் பேசினார்களா? பொய் பேசினார்களா? சினிமா பாடினார்களா? அழகான திக்ருகளை செய்தார்கள். ஆனா என்னன்னு கேட்டால் அடிப்படை ரசூலுல்லாஹ் சொல்லி தரவில்லை. அதனால் கோபம் வந்தது. அன்புள்ள சகோதரர்களே, லேசாக நாங்க புரிந்து கொள்ளணும் என்று கேட்டால், ஒரு சமூகத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அந்த சமூகத்துக்கு உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் கொடுக்காத சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கிறார். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். அவர்களுடைய பேர் சொல்லப்பட்டால் வெறுமனே சொல்ல மாட்டோம். ரலியல்லாஹு அன்ஹு வர்துவன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டு அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்ற ஒரு சர்டிபிகேட், ஒரு உன்னதமான தரச் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட சமூகம். அந்த சமூகம் நடமாடும் போது சொர்க்கம் என்று செல்லப்பட்ட சமூகம் ஒரு சிலர். அல்லாஹ்வுடைய தூதர் மூச்சு சொன்னார்கள் 10 பேரை. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, வ உமர் ஃபில் ஜன்னா, வ உஸ்மான் ஃபில் ஜன்னா, வ அலி ஃபில் ஜன்னா, வ சயீத் ஃபில் ஜன்னா, வ சயீத் ஃபில் ஜன்னா, வ தல்ஹா ஃபில் ஜன்னா, வ சுபைர் ஃபில் ஜன்னா, வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஃபில் ஜன்னா. இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளர் அமீனு ஹாதிஹில் உம்மah அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இவங்க எல்லாரும் சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் ஒரு தரத்துல சொன்னவர்கள். அடிப்படை இவர்கள் என்ன செய்தார்கள்? 4 பெரும் கலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் செய்யாததை விட நன்மையா சகோதரர்களை நாங்கள் செய்ய போறோம். யாருடனும் கோபம் கிடையாது. இப்ப சிலர் நினைக்கலாம், இவங்க என்னத்தை எடுத்தாலும் வித்யாத் என்று சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். யாரையும் குழப்பவில்லை. இருக்கிறதை செய்தால் அல்லாஹ் தஆலா நன்மை தருவான். இல்லாத ஒன்றை புதிதாக உண்டு பண்ணி ஏன் சகோதரர்களை வழிகட்டுக்குள்ள நாங்கள் போகணும்? யாருடனும் தனிப்பட்ட கோபம் கிடையாது, யாருடனும் மனஸ்தாபம் கிடையாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதிலே நிற்பார்கள். நின்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உம்மத்துக்கு தண்ணி கொடுத்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்களே, அன்னரம் மலக்குமார்கள் ஒரு சில சாரார்களை தடுப்பார்கள். ஹதீஸ்ல வருகிறது, சஹீஹ் ஹதீஸ். ஒரு சாராரை மலக்குமார்கள் தடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், விடுங்கள், இதனுடைய உம்மத்து ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கடுமையாக நேசம் கொண்டார்கள். கடுமையாக நேசித்த ரசூலுல்லாஹ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இருந்த உம்மத்தல்ல சகோதரர்களே. நம்மளை பற்றியும் ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு இதுக்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை பார்க்கிறார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தாரை பற்றி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னஹும் இபாது, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது. யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டித்தால் இவர்கள் உன் அடியார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த மக்களை நீ தண்டிச்சிடாத, இந்த உம்மத்தை, இவர்கள் உன்னுடைய அடியார்கள். நீ இவர்களை மன்னித்து விடுவாக இருந்தால் நீ அசீஸ், நீ ஹக்கீம் யானவன். யா அல்லாஹ், இந்த உம்மத்தை மன்னித்து விடு என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை பார்த்துவிட்டு தன்னுடைய 2 கையையும் வானத்தின் மீது உயர்த்தினார்கள். சுப்ஹானல்லாஹ். உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி, அல்லாஹும்ம உம்மதி. யா அல்லாஹ், என்னுடைய சமூகம் இருக்கிறார்கள், எனக்கு பின்னாடி ஒரு சமூகம் வருவார்கள், இவர்களும் இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதரர்களே, நம்மளை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணீரை அடக்க முடியவில்லை. அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல் ரசூலுல்லாஹ்விடத்துல போங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஆறுதல் படுத்துங்கள். அவர் அழுகிறார். யாரை நினைத்து அழுதார்? நம்மளை நினைச்சு அழுதார். சகோதரர்களே, நம்மளால நம்மளை காணவில்லை அவர். ஆனால் நம்ம மீது அவர் பாசம் இருந்தது. இந்த ஹவுதிலே ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், என்னுடைய உம்மத் அவர்களை விடுங்கள், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க போகிறேன். அந்த தண்ணீரை அருந்தினால் வாழ்நாளில் அவருக்கு தாகமே எடுக்காது. ஹதீஸ்.
வாழ்நாளில் அவருக்கு தாகமே எடுக்காதாம். சுப்ஹானல்லாஹ். அப்போது மலக்குமார்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் சொல்வார்கள், நீங்க மௌத்தாயிட்டீர்கள், உங்களுக்கு பின்னாடி மார்க்கம் என்ற பெயரில் புதியதை உண்டு பண்ணியவர்கள் இவர்கள். நீங்க மௌத்தாகி விட்டீர்கள், நன்மை என்ற காரியத்திற்காக மக்களையும் வழிகெடுத்து அவர்களையும் வழிகட்டு இப்படி நன்மை என்று சொல்லி மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஹவுதிலே தண்ணீர் குடிக்க முடியாமல் செல்ல விடாமல் மலக்குமார்கள் தடுப்பார்கள் என்று வருகிற அன்புள்ள சகோதரர்களே, சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஒரு தண்டனை இது. நம்ம என்ன சொல்கிறோம் என்று கேட்டால், இருக்கின்ற அடிப்படைகளை நம்ம தெளிவாக செய்வோம். இன்றைக்கு என்ன செய்கிறோம்? மீலாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது நபி கொண்டாட ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. என்ன மீலாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள். சரி, பிறந்தார்கள் என்று வச்சுக்குவோம். ரசூலுல்லாஹ் ரபீஉல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள் என்பதற்கு 100% சரியான ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ரபீஉல் அவ்வல் பிறை 12 மௌத்தானார்கள் என்பதற்கு தெள்ள தெளிவான ஆதாரம் இருக்கிறது. என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது ஒரு நபியா பிறக்கல. அப்ப யாருமே அதை நோட் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ரமலான்ல பிறந்தார்கள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப பிறந்தார்கள் என்று தெரியா. மௌத்தானது ரபீஉல் அவ்வல் 12. இந்த ரபீஉல் அவ்வல் 12 அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்க பிறந்த நாள் கொண்டாடுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க நேசிக்கிறோம் என்ற பெயரில் பாடசாலைகளிலும் இன்றைக்கு சில மதரசாக்களிலும் மௌலூதுகள் ஓதப்பட்டு இன்றைக்கு அன்புள்ள சகோதரர்களே மார்க்கத்தில் புதுமைகள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 23 கால நபுவத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு நாளாவது இதுக்கு வழிகாட்டியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களோடு சேர்ந்து தன்னுடைய மீலாதை கொண்டாடினாங்க கிடையாது. பின்வந்த 4 பெரும் கலீஃபாக்கள் கொண்டாடவில்லை, ஏனையவர்கள் கொண்டாடவில்லை. அப்ப நம்ம இதை ஆய்வு செஞ்சு பார்க்கின்ற போது சுமார் இன்றைக்கு 400 சொச்சம் வருடத்துக்கு முன்னாடி ஷியாக்களில் கடும் போக்குவாதிகளில் ஒருவர்களான ஃபாத்திமியாக்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீலாது மௌலூத். அப்ப இது நன்மை என்று சொன்னால் உலக முஸ்லிம்கள் எல்லாரும் நினைஞ்சிருக்கணும், கொண்டாடி இருக்கணும். இந்த மீலாது எங்க கொண்டாடப்படுகிறது? இலங்கையிலேயும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி, இன்னும் சில பகுதியில் கொண்டாடப்படுகிறது. அப்ப அன்புள்ள சகோதரர்கள், இதில் இருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், இது மார்க்கத்தில் அடிப்படை இல்லாமல் புதிதாக உண்டு பண்ணப்பட்டது. அப்ப இன்றைக்கு பள்ளிகளில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஓதும்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அந்த குர்ஆன் ஒரு மூலையில் தட்டில் அடுக்கப்பட்டிருக்கிறது. எது வழிகள் என்று நம்ம சொல்கிறோமோ, மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணப்பட்டது என்று சொல்கிறோமோ, அந்த மௌலூதுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட்டு வெள்ள விரிச்சு ஓதப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, தெளிவான வழிகளான ஒரு செயல். இதிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கணும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான சில செயல்கள் இதிலிருந்து இன்றைக்கு ஷாபான் மாதம் 15 பராத், இந்த ஊர்ல இருக்கும் நினைக்கிறேன். பராத் என்று சொன்னால் ரொட்டி சுடுவார்கள். ரொட்டி சுட்டு அது ஒரு பெரிய ஒரு விழாவாகவும் கொண்டாடப்படும். இப்போது குறைவாக இருந்தாலும் ஒரு காலத்தில் மிக கூடுதலாக இருந்தது. என்ன நம்பிக்கை என்று கேட்டால், நிழலே இல்லாத அந்த மஹ்ஷரில் பராத் ரொட்டி குடையாகவும் வாழைப்பழம் குடையாகவும் வரும். எந்த ஹதீஸ்ல வருது? யார் இதுக்கு ஆதாரம் சொன்னார்கள்? அப்ப எந்த ஆதாரமும் இல்லாம மார்க்கம் என்று சொல்லி என்ன சொல்ற? ரொட்டி சுட்டு கொடுத்தா பாவமா? கந்தூரி கொடுத்தா பாவமா? மனுஷர்களுக்கு பசிக்கிறவர்களுக்கு உணவளிக்கிறோம் பாவமா? அன்புள்ள சகோதரர்களை, பாவம் கிடையாது. தாராளமாக ரொட்டி சுட்டு கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, ஆப்பிள் கொடுங்க, நீங்க தாராளமாக உணவு சமைச்சு கொடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. குறித்த ஒரு நாளை உண்டாக்கி இந்த நாளைக்கு தான் இது செய்யணும் என்று சொல்லி அந்த நாளை கொண்டாடி மார்க்கம் என்ற பெயரில் அது செய்யப்பட்டால் இதுக்கு பேர் தான் பித்அத். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தன்னுடைய ஒவ்வொரு பேருரையை ஆரம்பிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ, வார்த்தைகளில் மிக சிறந்த உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆன். وَخَيْرَ الْهَدِي هَدِيُّ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ, வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். சொல்லிவிட்டு வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது என்ன தெரியுமா? மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது. வகுல்ல பித்அத்தின் ضلاலா, ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகள். அப்போ ஒவ்வொரு மார்க்கத்தில் புதுமையாக உண்டாக்கப்படுவது, காரியங்களிலே மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டாக்குவது.
ஒவ்வொரு புதுமைகளும் ரசூலுல்லாஹ் வழிகேடு என்று சொன்னார்கள். நீங்க புதுசாக உண்டு பண்ணுகிறீர்களே மார்க்கம் என்ற பெயரில் அது வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடுகளும் பித்அத்துக்கள். நீங்க மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்பட்ட சொல்லுவோம் பித்அத், இதான் பித்அத். இந்த பித்அத்துக்கள் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹ் எந்த உரையை ஆரம்பிக்கும் போது இந்த சொல்லி ஆரம்பிப்பார்கள், கடுமையாக எச்சரித்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பெயரால் உண்டு பண்ணப்பட்டு இன்றைக்கு நன்மை வரும் என்று நினைத்து பாமர மக்களும் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோருமே அல்லாஹ்வுடைய தூதருடைய கையால் அந்த ஹவுல்ல தண்ணீரை நம்ம குடிக்கணும். நம்ம சொர்க்கத்தில் இருக்கும் போது அன்புள்ள சகோதரர்களே, அதனுடைய வர்ணனைகள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பறந்து சொல்கிறார். மாலா ஐனுன் ராஜ், எந்த கண்ணுமே கண்டிட மாட்டாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் காணவில்லை. வலா உதுனுன் சமிஅத், எந்த காதுமே கேட்க மாட்டாது, கேட்கவில்லை சொர்க்கம் சம்பந்தமான எதையும். எந்த மனித உள்ளமும் சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும் என்று கற்பனை கூட பண்ணையிலாண்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம ஆசை என்ன சகோதரர்களே? நம்ம ஜமாத்தா, நம்ம அமைப்பா, நம்ம அரசியல் செய்கிறோமா? இல்லை, எல்லோருமே முஸ்லிம்களாக ஒன்றிணைந்து எல்லோருமே சொர்க்கம் போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஒரு சிலர் இன்றைக்கு புரியாமல் இதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கௌரவத்திற்காக இன்றைக்கு இதிலிருந்து வெளியேற முடியாமல் இருக்கிறார்கள். இதான் உண்மை. பண்புள்ள சகோதரர்களே, நம்ம தெரிஞ்சவர்களுக்கு இது சம்பந்தமாக சொல்ல வேண்டும். இப்படி இன்றைக்கு நாங்கள் படித்தோம், இப்படி இந்த குத்துபாவோடு சொல்லப்பட்டது, இதிலிருந்து நாங்கள் மீறுவோம், இல்லாத சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு நல்ல மக்களாக, பிறருக்கும் நல்லவற்றை சொல்லக்கூடிய மக்களாக நம் அனைவரும் ஆர்வமாக வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இலங்கை திருநாட்டில் ஒரு பெரும் அனர்த்தம் வந்து ஓரளவு ஓய்ந்த நிலையில் இப்போது இருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அதிகமான பிரதேசங்கள் புயல் மற்றும் வெள்ளப்பிரளயங்களுக்கு உள்வாங்கப்பட்டு நிறைய பேர் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை கல்வி படிக்கின்ற புத்தகங்கள் அடிப்படை வசதிகள் எல்லாவற்றையும் இழந்து நிறைய கூலி தொழிலாளிகள் சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் இன்றைக்கு பாடசாலைகளிலும் சில பள்ளி வாயில்களும் தங்கி வைக்கப்பட்டிருக்கிறதை நாளாந்தம் நாங்கள் செவியுற்றுக் கொண்டுதான் இருக்கின்றோம். நேற்று வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, இலங்கையில் கிடைத்த புள்ளி விவரத்தின்படி நம்முடைய நாட்டில் இந்த அனர்த்தத்தினால் 13 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 130 குளங்கள் உடைப்பட்டிருக்கிறது. 3,30,000 பேர் அன்புள்ள சகோதரர்களே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பெரும் இடர் வந்து நம்முடைய நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றது. நாம் நாளாந்தும் இதை செய்திகள் வாயிலாக அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு சில அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வேளை இதைவிட கூடுதலாக இருக்கிற குறைவாக இருக்க மாட்டாது. நாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரருளால் எந்த இடர்பாடுகளுக்கும் சிக்கூடாமல் மிக நிம்மதியாக குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய வசதிக்காரராக எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவர்களாக பிறந்தாலும் சோதனை என்று சொல்லக்கூடிய ஒன்று எல்லோரையும் ஆட்கொள்ளும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அர்த்தம் வருகின்ற போது ஏழைகளுக்கு வேறாக, செல்வந்தர்களுக்கு வேறாக, நடுத்தர வர்க்கத்திற்கு வேறாக வருவது கிடையாது. ஒரு அடி அல்லாஹ் தஆலா அடித்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மாணவர்களையும் இன்றைக்கு என்ன செய்யலாம்? அந்த புயல், அந்த காற்று பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கொரோனா வந்தது நமக்கு தெரியும். எந்த ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியும் விதிவிலக்கல்ல, எந்த ஒரு ஆண்கள் பெண்கள் வசதி படைத்தவர்கள் விதிவிலக்கல்ல. நம்முடைய நாட்டில் ஓரளவு பாதிப்பு குறைவாக இருந்தாலும் வேறு சில நாடுகளில் உண்மையான கொரோனா வைரஸ் கண்ணுக்கு முன்னாடி நடுநடுங்கி செத்த வரலாறுகளை நாங்கள் எல்லாம் பார்த்தோம். எல்லோருக்கும் பொதுவானது, அது நம்மளை தாக்காது என்பதை நாங்கள் ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு அளவு நல்லாக வாழ வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில மிக முக்கியமான கடமைகளை ஒரு 2-3 நிமிடத்துக்குள் உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம்.
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கும் சகோதரன் என்றார்கள். எனவே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் சகோதரர்கள் என்று கட்டல் கிடையாது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னாலே இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் தான். ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் உம்மத் என்பது ஓர் உடலை போன்றது. அதில் ஒரு பக்கத்திற்கு தீங்கு ஏற்படுகின்ற போது மறுபக்கத்துக்கு வலிக்கும் என்று ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். இன்றைக்கு பலஸ்தீன், காசா போன்ற பிரதேசங்களில் பச்சிலம் குழந்தைகள் கொடூரமாக தாக்கப்பட்டு நிறைய பேர் தங்களுடைய சொத்துகள் இழக்கப்பட்டு நடுவீதியில் அனாதையாக நிற்கின்ற போது நம்முடைய கண்கள் கலங்குகிறது, நம்முடைய உள்ளங்கள் பதறுகிறது. ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிம் ஒரு இடத்தில் தாக்கப்படுகிறார் என்ற ஒரே ஒரு கவலை. அதனால் தான் நாங்கள் அவர்களுக்காக சதாவும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம் இருக்கின்ற அளவு முதலாவது அல்லாஹ்விடத்தில் இந்த இடர் நிலை நீங்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு எங்களால் இயன்ற அளவு, எங்களால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு சொத்துக்களை தந்திருக்கிறானோ அதிலிருந்து எவ்வளவு நம்மளுக்கு முடியுமோ அவ்வளவு கொடுத்து நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதர்களாக நாங்கள் பிறந்தவர்கள் எதுவுமே இல்லாமல் தான் பிறந்தோம். சூரா தஹ்ரீனுடைய முதலாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறார், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீரும் மின தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அதில் அவன் என்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை. இன்றைக்கு ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடி நான் சிறுவன், அதற்கு முன்னாடி தாயினுடைய வயிற்றில் நான் ஒரு குழந்தை, அதற்கு முன்னால் தந்தையினுடைய முள்ளந்தட்டில் நான் ஒரு இந்திரிய துளி, அதற்கு முன்னாடி எங்கே சகோதரர்களே எதுவுமே இல்லாமல் பிறக்க வைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்து ஈமானை தந்து நமக்கு ஒரு அளவு வசதி வாய்ப்பை தந்து நிம்மதியாக வாழ மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தில் நாங்கள் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யத்தி அஹதகுமுல் மௌத், உங்கள் ஒருவருக்கு மௌத் வாரத்துக்கு முன்னாடி நாம் தந்ததிலிருந்து நீங்க செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே பொருளாதாரம் என்பது நம்மளுடைய முதலீட்டாலோ நம்மளுடைய தேடலாலோ நாம் சாதித்தவை அல்ல, அது அல்லாஹ் தஆலா தந்தது என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், நான் தந்தது அதிலிருந்து நீ செலவு செய்ய என்று சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் குறைந்த நேரத்தில் ஒரு அமலை செய்து வெகு சீக்கிரமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடிய ஒரே ஒரு நன்மை என்று கேட்டால் தர்மம் செய்வது. நாளைக்கு மறுமையில் இந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் மாற்றிக்கொண்டு அந்த மனிதன் கத்துவானாம், யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு என்னை மீண்டும் திருப்பி அனுப்பிவிடு, நானும் சதக்காக்கள் செய்துவிட்டு நல்ல மக்களோடு சேர்ந்து விடுகிறேன் என்று அந்த நேரத்தில் அந்த மனுஷன் கை சேதப்படுவான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலகத்தில் வந்து தொழுது விட்டு போவது என்பது நேரம் எடுக்கும், ஹஜ்ஜி செய்வது என்பது நேரம் எடுக்கும், ஜகாத் செய்ய கொடுப்பது என்பது நேரம் எடுக்கும், தர்மம் செய்வது என்பது நேரம் எடுக்காமல் அல்லாஹ் தஆலா தருகின்ற மிகப்பெரிய நன்மைகளுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் தர்மம். சகோதரர்களே, உலகத்துக்கு வந்து என் சொத்து எல்லாத்தையும் தர்மம் செய்து வருகிறேன் என்று விட்டு நாளைக்கு போனாலும் இந்த மனுஷன் தப்பிச்சுக்குவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார், அதிலிருந்து நாங்கள் செலவு செய்வதற்கு அன்புள்ள சகோதரர்களே இந்த இடர் நிலையில் குறிப்பாக எங்களுடைய உம்மத்தை தாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் எங்களால் முயன்ற அளவு நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். இல்லாமல் இப்போதும் பதுக்கி வைத்துக் கொண்டிருப்போமாக இருந்தால் மிகப்பெரிய பிடி அல்லாஹ் தஆலா பிடிப்பான், மிகப்பெரிய பிடி அல்லாஹ் தஆலா பிடிப்பான். தர்மம் கொடுக்காமல் சொத்தை பதுக்கி ஜகாத்தை பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்காமல் ஒரு 50,000 ரூபாவை 5,000 ரூபாவை நாங்கள் பிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சுகமாகாத ஒரு நோயை தந்து 50 லட்சத்தை நம்மளை செலவு செய்ய வைப்பான். அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரு விபத்திலிருந்து பாதுகாக்க நேரிட்டிருப்பான். ஆனால் நாம் பதுக்கி வைத்ததன் மூலமாக சில பேரை அல்லாஹ் தஆலா அந்த விபத்தில் சிக்குண்டு மரணிக்க செய்கின்ற ஒரு சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தர்மம் தலை காக்கும் என்று தமிழில் சொல்வார்கள். நாம் கொடுக்கின்ற தர்மம் அல்லாஹ் தஆலா பல் வகையில் நம்மளுக்கு நல்ல பல உதவிகளை செய்வான். பெரிய இடர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பள்ளி வாயிலுடைய ஏற்பாட்டில் நான் நினைக்கிறேன், எந்த பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பிரதேசங்களுக்கு நிவாரண உதவிகள் செய்வதற்காக இந்த பள்ளியின் நிர்வாகத்தினால் முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவு முடியுமோ காசாக இருந்தாலும் அதில் என்ன அவர்களுக்கு சமைத்த உணவை விட உலர் உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது. குறிப்பாக நான் அந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருவன் என்பதால் சொல்கிறேன், குறிப்பாக சமைத்த உணவு எல்லா ஹோட்டல்களும் மூடப்பட்டிருந்தது. அதனால் மனிதர்கள் சாப்பாடு வாங்குவதற்கு கூட சமைப்பதற்கு கூட எல்லா விதத்திலும் தண்ணீர். அதனால் ஒரு சில அமைப்பு சேர்ந்து நாங்கள் எப்படி உருவாக்கினோம் என்று கேட்டால், வீட்டில் இருக்கின்ற பொருட்களையாவது கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்போம். சின்ன பிள்ளைகளுக்கு டீ கொடுப்பதற்குரிய அங்கர்,
அதே போன்று வீட்டில் இருக்கின்ற அரிசி அல்லது தேங்காய் எதெல்லாம் வீட்டில் இருக்குமோ நம்மளால் முடிந்த அளவு ஒரு பிஸ்கட் பாக்கெட் 20 ரூபாய் சொன்னாலும் கொண்டு வந்து தாருங்கள் என்று ஒரு அமைப்பை நாங்கள் சேகரித்தோம். அப்படி ஒரு இடர்நிலைக்கு தாக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதற்கு பின்னாடி நிறைய செலவுகள் இருக்கும். அவர்களுக்கு அந்த இடங்களில் இருந்து தூய்மையாக்குவதற்கு நிறைய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்து இந்த நன்மையை முந்திக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா எழுப்புகின்ற போது ஐயத்து ஹன்னஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்களை என்று நம்மை எழுப்பும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டேன் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் வருவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக.